குட் மார்னிங். டுடே நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ரிங் கான்செப்ட பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஜாவால ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரிங் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் இஸ் எ கிளாஸ். ஸ்ட்ரிங் இஸ் எ கிளாஸ் அவைலபிள் இன் java.lang பேக்கேஜ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ட்ரிங் ஒன்றும் கிடையாது, ஒன் ஆஃப் தி கிளாஸ். ஓகேவா? இந்த கிளாஸ் வந்து எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா, ஜாவா அப்படின்ற பேக்கேஜ்க்குள்ள லேங் அப்படின்ற சப் பேக்கேஜ்க்குள்ள ஒன் ஆஃப் தி கிளாஸா இருக்கு. என்னது அப்படின்னா ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து எங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னா, ஜாவான்ற பேக்கேஜ்ல லேங் அப்படின்ற சப் பேக்கேஜ்க்குள்ள ஒன் ஆஃப் தி கிளாஸா இருக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, used to store a sequence of character. ஓகேவா? இந்த string அப்படின்ற கிளாஸ் வந்து நான் எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா, used to store sequence of character வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா, string அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்றேன். string அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? இங்க சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட்ல வந்து என்ன அப்படின்னா, strings are surrounded by a double quotes. ஓகேவா? நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, அது எப்படி வந்து டிஃபைன் பண்ணணும் வித்தின் ப்ரோக்ராம்குள்ள அப்படின்னா, வித்தின் ஏ டபுள் quotes. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹலோ வேர்ல்டுன்றது தான் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் ஆர் சென்டென்சஸ். ஓகேவா? இந்த சென்டென்ஸை வந்து நான் வந்து இந்த சென்டென்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணணும், இந்த சென்டென்ஸை நான் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, எப்படி நான் அதை இது பண்ணணும் அப்படின்னா, வித்தின் த டபுள் கிளாஸ்க்குள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து a string acts as same on array of character in Java. ஓகேவா? இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னது அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் கால்டு தான் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 0th இண்டெக்ஸ்ல, செகண்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல, தேர்ட் லெட்டர் வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல. அப்ப 0 பேஸ் பண்ணி ஒரு லெட்டரும் ஒரு இண்டெக்ஸா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a string act as the same as an array of character in Java. ஓகேவா? இந்த கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, அரே பேஸ் பண்ணி. இந்த அரே வந்து எப்படி ஸ்டோர் ஆகும்? 0, 1, 2, 3 இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் என்ன சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 0th இண்டெக்ஸ்லயும், செகண்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லயும், தேர்ட் லெட்டர் வந்து செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி தானே ஸ்டோர் ஆகும். அதே மாதிரிதான் ஸ்ட்ரிங் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு லெட்டர்ஸா தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? எதை பேஸ் பண்ணி? இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டோர் ஆகும். ஓகேவா? The Java string is immutable, which means it cannot be changed. Whenever we change any string, a new instance is created. ஜாவா இம்மியூட்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா, இப்ப ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு நீங்க கொடுத்துட்டீங்க. ஸ்ட்ரிங் S1 ஹலோ வேர்ல்டுன்றதுக்கு பத்தி வேற ஏதாவது நான் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன்னா, அப்படி கிடையாது. ஓகேவா? சோ வந்து என்ன அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னாக்கா, நீங்க வந்து அதே இன்ஸ்டன்ஸ்ல அதே மெமரியிலேயே வந்து நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் என்ன அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு முறையும் ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுன்னு குடுக்குறீங்க அப்படி. ஓகேவா? அது வந்து ஹிப் அப்படின்ற மெமரியில வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஒரு லொகேஷன்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து அதே ஸ்ட்ரிங்குக்குள்ள நீங்க வந்து ஹலோ வேர்ல்டுக்கு பதிலா வந்து ஜாவா ப்ரோக்ராம் அப்படி ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து அதே லொகேஷன்ல ஸ்டோர் ஆகாம டிஃபரெண்ட் லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும். சோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஜாவா ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்க ஏதாச்சும் ஸ்ட்ரிங்ல வந்து சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா, அது வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும். டிஃப்ரெண்ட் லொகேஷன் மீன் வேற வேற ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே ஒவ்வொரு முறையும் அது எப்படி ஆகும் அப்படின்னா, நியூ இன்ஸ்டன்ஸ்ல தான் அந்த வேல்யூஸ் நீங்க ஸ்ட்ரிங்ல அப்டேட் பண்ற ஒவ்வொரு வேல்யூஸுமே வந்து நியூ இன்ஸ்டன்ஸ்ல தான் கிரியேட் ஆகும். அதுதான் வந்து ஜாவா இஸ் இம்மியூட்டபிள். ஓகேவா? அதே லொகேஷன்ல வந்து நீங்க கொடுக்குற வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகாது. ஒவ்வொரு முறையும் நீங்க அப்டேட் பண்ணும்போது நியூ லொகேஷன்ல தான் ஸ்டோர் ஆகும். அப்படின்ற மெமரியில வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நியூ லொகேஷன்ல தான் ஸ்டோர் ஆகும். அந்த பாயிண்ட் தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வேஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் லிட்டரல். செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, நியூ கீவேர்ட்.
ஓகே. ஸ்ட்ரிங் லிட்டரல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்ட்ரிங் லிட்டரல் இஸ் கிரியேட்டட் பை யூசிங் டபுள் கிளாஸ் ஓகேவா? நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் லிட்டரல் ஆப்ஜெக்ட் வந்து நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வித்தவுட் நியூ கீவர்ட். நியூ கீவர்ட் எதுவும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படின்ற கிளாஸ், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அப்படி டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதுக்கான ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து கிளாஸோட நேம். வந்து அந்த பர்ட்டிகுலர் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட். டைரக்ட்டா நான் என்ன அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ட்ரிங் ஜாவா அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஜாவா அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்க வந்து எந்த ஒரு நியூ கீவேர்டுமே நான் யூஸ் பண்ணாம டைரக்ட்டா வேரியபிள்லயே வந்து அசைன் பண்ணிட்டேன் இல்லையா? சோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் லிட்டரல். ஓகேவா? இந்த லிட்டரல் ஆப்ஜெக்ட் வந்து எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். ஓகேவா? ஹிப் மெமரியில எஸ்சிபி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஓகேவா? அந்த அந்த எஸ்சிபி அப்படின்ற ஏரியாக்குள்ள தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லிட்டரல் ஆப்ஜெக்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? லிட்டரல் ஆப்ஜெக்ட் வந்து எங்க ஸ்டோர் ஆகும்? ஹிப் மெமரியில எஸ்சிபி அப்படின்ற ஏரியா. எஸ்சிபி மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்ற ஏரியால தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நியூ கீவேர்ட் அப்படின்னா ஜாவா ஸ்ட்ரிங். நியூ கீவேர்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஜாவா ஸ்ட்ரிங் இஸ் கிரியேட்டட் பை யூசிங் ஏ கீவேர்ட். நியூ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் என்னன்னா, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, 2 வே ஆஃப் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஒன்னு வந்து வித் நியூ கீவேர்ட், வித்தவுட் நியூ கீவேர்ட். ஓகேவா? செகண்டா கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நியூ கீவேர்ட். ஓகே, இது வந்து எப்படி நான் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, கிளாஸோட நேம். கிளாஸ் மீன் ஸ்ட்ரிங், அதுக்காக கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து S1 ஈக்குவல் டு நியூ ஆப்பரேட்டர். ஓகேவா? அகைன் கிளாஸோட நேம், அங்க வந்து நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதுதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங். ஓகேவா? இங்க வந்து கேபிட்டல் எஸ் வரும், ஸ்மால் எஸ் இருக்கு, அது மிஸ்டேக். பட் இங்க வந்து கேபிட்டல் எஸ் தான் வரும், ஸ்மால் எஸ் வரக்கூடாது. ஸ்ட்ரிங். ஓகேவா? இதனோட கன்ஸ்ட்ரக்டர், இந்த ஸ்ட்ரிங் அப்படின்ற கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர்னா கிளாஸோட நேமும் அண்ட் கன்ஸ்ட்ரக்டரோட நேம் சேமா இருக்கும் இல்லையா? சோ இங்க வந்து மிஸ்டேக் அது. ஓகேவா? சோ ஓகே. இப்போதைக்கு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும்? ஹிப் மெமரி டைரக்டா ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நியூ கீவேர்டே யூஸ் பண்ணாம கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் வந்து ஹிப் மெமரிக்குள்ள எஸ்சிபி அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ள தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? டைரக்டா ஹிப் மெமரியில ஸ்டோர் ஆகாது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டரல் ஆப்ஜெக்ட். பட் நியூ ஆப்ஜெக்ட் வந்து டைரக்டா ஹிப் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும். சோ இதுதான் வந்து 2 ways ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஆன சிம்பிள் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னாக்கா, இப்போ வந்து ப்ரோக்ராம் வைஸ் நம்ம பார்க்கலாம். சோ இப்ப தியரிட்டிக்கலா பார்த்தோம் இல்லையா? ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங்னா என்னன்றது பார்த்தோம். அது எப்படி நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ரிங் வேல்யூஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணா டபுள் கிளாஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ணணும். ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படிலாம் பார்த்தோம். சோ இப்போ வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலா வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். பப்ளிக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, பப்ளிக்ன்றது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நம்ம கிளாஸ் அப்படின்னா, கிளாஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கிளாஸ் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி, ஓகேவா? சோ கிளாஸ் அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா, வேல்யூஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சதுக்காக யூஸ் பண்ணணும். சோ ஓகே. பப்ளிக் கிளாஸோட நேம் வந்து ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, மெயின் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்றேன். மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்டேஸ் அப்படின்றது வந்து ஆர்குமெண்ட்ஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா மெயின் மெத்தட். சோ இங்க தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸிகியூஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ வந்து நான் இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வேரியபிள்ஸ், ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி அதை ஜஸ்ட் நான் பிரிண்ட் அவுட் பண்ண போறேன். ஓகே, இது 2 ஸ்டெப்ஸ் தான். ஒன்னு என்ன அப்படின்னா, 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ, அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல வேல்யூ ஸ்டோர் பண்ணி அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகேவா? அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து கிளாஸ் நேம். ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்க பாருங்க, ஜஸ்ட் நீங்க ஓவர் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படின்ற கிளாஸ் வந்து எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா, ஜாவா அப்படின்ற பேக்கேஜ்ல லேண்ட் அப்படின்ற சப் பேக்கேஜ்க்குள்ள ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு கிளாஸா ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அந்த ஆப்ஜெக்ட் தான் எஸ்டிஆர். ஓகேவா? இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன், கிரேட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் லிட்டரல் யூஸ் பண்ணி. ஓகேவா? இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னாக்கா, இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அதுக்கு ஒரு வேல்யூஸ் வந்து நான் அசைன் பண்றேன். அந்த ஆப்ஜெக்ட் எப்படின்னா, யூசிங் பை நியூ ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சேம் லைக் தட்
என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்ற கிளாஸ், ஸ்ட்ரிங் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் அதுக்கப்புறம் வந்து என்னது ஸ்ட்ரிங்ன்றது வந்து கிளாஸோட நேம் ஓகேவா? ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் ஜாவா பேக்கேஜ்ல ப்ரீடிஃபைன்டா இருக்கிறது. ஸோ அந்த கிளாஸ் அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஈக்குவல் டு ஆப்பரேட்டர் நியூ ஈக்குவல் அதுக்கப்புறம் நியூன்ற ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து கிளாஸோட நேம் ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து என்ன அப்படின்னா இயர் அப்படின்னு வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? நம்ம வந்து ஜாவா ப்ரோகிராம பொறுத்தவரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் என்னால பிரிண்ட் பண்ண முடியும். அந்த மெத்தட் தான் system.out.println. ஓகேவா? system.out.printlnக்குள்ள அந்த மெத்தட் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அத வந்து டபுள் கொட்டேஷன்ல குடுத்துருக்கேன். இது வந்து டபுள் கொட்டேஷன்ல நீங்க என்ன வேல்யூஸ் குடுத்தாலும் அது ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேவா? நீ என்ன குடுத்தாலும் சரி, என்ன வேல்யூஸ் டபுள் கொட்டேஷன்ல நீங்க குடுத்தாலும், அத வந்து நீங்க அது என்ன பண்ணும் அப்டின்னா, ஜஸ்ட் அவுட்புட்ல வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அந்த பர்ப்பஸ்க்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, 2 டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணேன் அப்டின்னா, பை யூசிங் த ஸ்ட்ரிங் லிட்டரல் ஓகேவா? சோ இது வந்து லிட்டரல் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண ஆப்ஜெக்ட் அப்டின்றதுக்காக பை யூசிங் ஸ்ட்ரிங் லிட்டரல் பிளஸ் எஸ்டிஆர். சோ இந்த டிஃபால்ட்டா வந்து எனக்கு இந்த 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 சென்டென்ஸ் வித் எஸ்டிஆர் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூஸ் வந்து எனக்கு அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் மெத்தட்குள்ள பெராமீட்டரா நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா? டிஃபால்ட்டா டபுள் கொட்டேஷன்ல இருக்கிறது அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆயிடும். டபுள் கொட்டேஷன்ல என்ன கொடுத்துருக்கணும் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். எஸ்டிஆர் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? கிரேட் கிரேட் அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். சோ இது வந்து நான் அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணும்போது நான் ரன் பண்ணும்போது எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகும்னா பை யூசிங் ஸ்ட்ரிங் லிட்டரல் அப்படின்னு ஸ்ட்ரிங் லிட்டரல் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கிரேட் அப்படின்னு எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். செகண்ட் வந்து என்ன பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா சேம் லைக் தட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நான் என்ன டபுள் கொட்டேஷன்ல கொடுக்கணும் அது ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணும். ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும் பை யூசிங் நீ கீவேர்ட் ஓகேவா? சோ இந்த சென்டென்ஸ் வந்து இது வரைக்கும் ஓகே டபுள் கொட்டேஷனுக்குள்ள இருக்கிற மொத்தமே என்ன ஆகும்னா ஜஸ்ட் டிஸ்பிளே ஆகும். வித் ஸ்ட்ரிங் நியூ அப்படின்ற ஆப்ஜெக்ட் குள்ள நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சோ நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த 2 ஆப்ஜெக்ட்ல நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்னென்னலாம் கொடுத்துருக்கணும் அது எல்லாமே எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஆஃப்டர் ரன் தி அப்ளிகேஷன் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் ஓகேவா? 2 இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் அப்படின்னாலே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிரிண்ட் பண்ணும் ஓகேவா? என் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்றதா ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பை யூசிங் ஸ்ட்ரிங் லிட்டரல் அப்படின்னா என்னதுன்னா டபுள் கொட்டேஷன் நான் எது கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா சரி ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் கால் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது எதை கால் பண்ணிருக்கு அப்படின்னா பை யூசிங் ஸ்ட்ரிங் லிட்டரல் ஓகே. அந்த டபுள் கொட்டேஷன்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு பிளஸ் எதை நான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அது வந்து எனக்கு என்ன ஆகணும் டிஸ்பிளே ஆகணும். ஸ்ட்ரிங்ன்ற ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? கிரேட் அப்படின்ற வேல்யூ ஓகேவா? சோ ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல எதை பிரிண்ட் பண்ணிருக்கு? இந்த டபுள் கொட்டேஷன்ல இருக்கிறது வித் ஓகேவா கிரேட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சேம் லைக் தட் இந்த சிஸ்டம் டாட் பை யூசிங் நியூ கீவேர்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங் நியூ அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? இயர் அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இயர் அப்படின்ற வேல்யூஸ் வந்து இங்க பிரிண்ட் பண்ணுது ஓகேவா? ஸ்ட்ரிங் நியூ அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து என்ன வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோ அந்த வேல்யூ வந்து எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் என்ன அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.